ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. 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 என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரக்கத்தின் காலம், அன்பின் காலம் இந்த தவசு காலம். இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் நமது வாழ்க்கையில் மிக முக்கியமாக இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு அருகாமையில் அமர்ந்திருப்பதாக, அவரோடு மிக நெருக்கமாக நாம் இருப்பதாக உணர்கின்ற ஒரு காலமாகவும் இந்த தவச நாட்கள் இருக்கிறது. நற்செய்தியிலே 2 சகோதரிகளை குறித்து அநேக முறை நாம் கேட்டிருப்போம். மார்த்தாள், மரியாள். இருவருமே ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆனால் மரியாள் ஆண்டவருக்கு அருகில் அமர்ந்து அவர் சொல்லுவதை கேட்பதில், அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் உள்வாங்கி தியானிப்பதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட செயலுக்காக ஆண்டவரின் தனிப்பட்ட பாராட்டையும் பெற்றிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் பல்வேறு காரியங்களை குறித்து அங்கலாய்க்கிறோம். அது ஞான காரியமாக இருக்கலாம், ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், தானது, எல்லாவற்றிலும் இன்னும் மிக மிக முக்கியமானது, என் ஆண்டவருக்கு அருகில் நான் இருக்கிறேனா, அவரது திருவுளத்தை நான் புரிந்து கொள்வதற்கு முயல்கிறேனா, அவர் எனக்கு என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதிலும் கேட்பதை செயல்படுத்துவதிலும் நான் என்னை அவரிடத்தில் தருகிறேனா என்பதை இன்னும் அதிகமாய் இந்த நாட்களிலே நாம் சிந்தித்தால், அதை குறித்து நம்மை நம் ஆண்டவரிடத்தில் கையளித்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளிலே இந்த துதி ஆராதனை நிகழ்விலே நாம் அனைவரும் தந்தையர்களோடு இணைந்து இந்த தலைப்பிலே பாடல்களை பாடி நாம் பல்வேறு தியான சிந்தனைகளை உள்வாங்கியவர்களாய் தொடர்ந்து இந்த துதி ஆராதனையில் பங்கெடுக்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அமைதி வேண்டுமே மன்னவா, அன்பும் வேண்டுமே. அமைதி வேண்டுமே மன்னவா, அன்பும் வேண்டுமே. உழந்து போகின்றேன், உழன்று அழைகின்றேன், உந்தன் கருணை பொழிந்திடு, எந்தன் உயிராய் வந்திடு. அமைதி வேண்டுமே மன்னவா, அன்பும் வேண்டுமே. அன்பாய் வந்திடு, தயவாய் காத்திடு, தலைவனாய் என்னில் வந்திடு, தாங்கி நடத்திடு. எனில் வாழும் சொந்தங்கள் நீயாகவா, என்னை தேடும் பந்தங்கள் நீயாகவா. இயேசுவே, என் இயேசுவே, என்னோடு உறவாட இன்றே நீ வா. அமைதி வேண்டுமே மன்னவா, அன்பும் வேண்டுமே. அமைதி வேண்டுமே
இழந்து தவிக்கின்றேன், வாழ்வை தந்திடு. தலை சாய்த்து நான் தூங்கும் அடியாகவா, தலைவாயின் வாழ்வினில் முடிவாகவா. இயேசுவே என் இயேசுவே, என்னோடு உறவாட இன்றே நீ வா. அமைதி வேண்டுமே மன்னவா, அன்பும் வேண்டுமே. அமைதி வேண்டுமே மன்னவா, அன்பும் வேண்டுமே. உழந்து போகின்றேன், உழன்று அழைகின்றேன், உந்தன் கருணை பொழிந்திடு, எந்தன் உயிராய் வந்திடு. அமைதி வேண்டுமே மன்னவா, அன்பும் வேண்டுமே. அமைதி வேண்டுமே மன்னவா, அன்பும் வேண்டுமே. அன்பிற்கினியவர்களே, உன் அருகில் அமர்ந்து நானும். இந்த வரிகளை சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருகில் அமர்ந்திருப்பது என்பது மகிழ்ச்சியானது, நிறைவானது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு திரு தூதர்கள் என்று பெயரிட்ட பொழுது மார்க்கு நற்செய்தியிலே 3வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார், நீங்க என்னுடைய சீடர்களுடைய திருத்தூதர்கள்னா இப்படி இருக்கணும். என்ன? தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும் என்று சொல்லுகிறார். முதலில் சீடர்கள் திருத்தூதர்களுடைய பணி என்ன என்றால் இயேசுவோடு இருக்க வேண்டும். அதைத்தான் மரியா செய்தார். நாமும் செய்ய வேண்டும். இயேசுவோடு அமர்ந்திருத்தல். அன்பிற்கினியவர்களே, எப்பெல்லாம் மனசுல கஷ்டமா இருக்கோ, துன்பமா இருக்கோ, அப்பெல்லாம் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து அழுகின்ற பழக்கம் இருக்கிறதா? அதே போல மகிழ்ச்சியான நேரங்களிலும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நன்றி சொல்லக்கூடிய மனது இருக்கிறதா? எப்படிப்பட்ட நிலையா வேணா இருக்கட்டும், ஆனா ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும், அவருடைய பாதத்தில் அமர வேண்டும். நாம் மகிழ்ச்சியோ அழுகையோ எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருத்தல் என்பது அவருடைய வார்த்தைகளுக்கு செவி மடுப்பது. பல நேரங்களில் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கணும், நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க பேசுறதை கேட்கறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். அந்த பழக்கத்தை நாம் வளர்த்து கொண்டால் நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சொல்லக்கூடிய பல காரியங்களை கேட்கக்கூடிய மனது நமக்கு வளர்ந்துவிடும். அன்பிற்கினியவர்களே, இந்த வேளையிலே, இந்த நாளிலே, இந்த துதி ஆராதனையிலே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். அவரோடு பேச ஆசைப்படுறோம். அதனால நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம், நம்முடைய இதயத்தை திறப்போம். ஆண்டவர் நம்மோடு பேச காத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதை கேட்டு மனம் மாறி சீடர்களாக, திரு தூதர்களாக நாம் மாறுவோம். நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிப்போம். வாருங்கள். அருகில் அமர்ந்து நானும் உன்னோடு பேச விரும்புகின்றேன். உன் புகழ் பாட விழைகின்றேன். இறைவா 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 இறைவா, உன் அருகில் அமர்ந்து நானும் உன்னோடு பேச விரும்புகின்றேன்.
தேவா, என் உள்ளத்தில் ஏற்றேன் நாதா, உன்னை நினைத்தேன் தேவா, என் உள்ளத்தில் ஏற்றேன் நாதா, உறவினை வளர்த்திடவாராய், உறவினை வளர்த்திடவாராய், உள்ள அமைதி தாராய், உள்ள அமைதி தாராய், உன் அருகில் அமர்ந்து நானும் உன்னோடு பேச விரும்புகின்றேன், உன் புகழ் பாட விழைகின்றேன். இறைவா, 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 இறைவா. வாழ்வில் வசந்தம் தேவையில்லை, உன் கருணை ஒன்றே போதும். வாழ்வில் வசந்தம் தேவையில்லை, உன் கருணை ஒன்றே போதும். என்னில் வாழ்ந்திடவாராய், என்னில் வாழ்ந்திடவாராய், ஏழை நெஞ்சம் பாரா, ஏழை நெஞ்சம் பாரா, உன் அருகில் அமர்ந்து நானும் உன்னோடு பேச விரும்புகின்றேன், உன் புகழ் பாட விழைகின்றேன். இறைவா, 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 இறைவா. ஆம், இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, அவரோடு இருந்து அவர் பாதத்தில் அமர்ந்து அவரோடு பேசிக்கொண்டிருப்பது எத்தனை ஆனந்தம். ஆயர் ஃபுல்டன்ஷனுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதியிருப்பார், ஒரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் 1 மணி நேரம் அந்த நற்கரணை சந்திப்பை செய்யாமல் அவர் உறங்க சென்றதில்லை என்று சொல்லி அவர் எழுதியிருப்பார் தன்னுடைய சுயசரிதையில். குருமானவனாக இருக்கின்ற பொழுது பலரும் கேட்பாங்க, எதுக்கு சாமியார் ஆகிற? உடனே நம்ம எல்லாம் ஒரு ஆர்வத்தோடு அதை செய்யணும், இதை செய்யணும், பணி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தின் மிகுதியில் நிறைய சொல்லுவோம். அப்போ முதிர்ந்த அனுபவமுடைய தந்தையர்கள் சொல்லுவார்கள், கரெக்டாக ஃபாதர் அடைக்கல நமக்கு சொன்ன மாதிரி மார்க் நற்செய்தியிலிருந்து அந்த வசனத்தை, ஆண்டவரோடு இருக்க வேண்டும், அவரோடு இருப்பது தான் பேரின்பம் என்று சொல்லி நமக்கு அழகாய் அறிவுறுத்துவார்கள். அந்த பிரசன்னத்தில் அமரும்போது நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், இந்த நற்கரணை பிரசன்னத்தில் அமர்ந்து தங்களுடைய காரியங்களுக்காக செபித்த ஒவ்வொருவரும் அந்த வல்லமை உணர்ந்து அதற்கு சான்று பகர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். பல முக்கியமான நேரங்களில் எல்லாம் துவண்டு போகிற நேரத்தில், தளர்ந்து போகிற நேரத்தில், குழப்பம் அடைகிற நேரத்தில் இந்த நற்கரணை பிரசன்னத்தில் அமர்ந்து அவரை பார்த்து அவரோடு ஒரு 10 நிமிடங்கள் அமர்ந்து பேசினால் போதும், தெளிவு பிறக்கும், அமைதி பிறக்கும், மகிழ்ச்சி பிறக்கும். அந்த தெய்வத்தை இப்பொழுது நாம், ஆண்டவரே உம்முக தரிசனத்தை எங்களுக்கு தாரும், அது மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லி மரியா அவரை பற்றி பிடித்தது போல நாமும் குரல் எழுப்பி பாடி அவரை புகழ்ந்து பாடுவோம். தரிசனம் ஒன்று போதும், வேறு எனக்கு எதுவும் வேண்டாம். உந்தன் தரிசனம் ஒன்று போதும், வேறு எனக்கு எதுவும் வேண்டாம். உந்தன் தரிசனம் ஒன்று போதும், வேறு எனக்கு எதுவும் வேண்டாம். உந்தன் தரிசனம் ஒன்று
தரிசனம் ஒன்று போதும், வேறு எனக்கு எதுவும் வேண்டாம். உந்தன் தரிசனம் ஒன்று போதும், வேறு எனக்கு எதுவும் வேண்டாம். வாழ்வில் வசந்தம் சேர வேண்டும், வாழும் வாழ்வே நீயாய் வேண்டும். வாழும் வாழ்வே நீயாய் வேண்டும். உந்தன் தரிசனம் ஒன்று போதும், வேறு எனக்கு எதுவும் வேண்டாம். உந்தன் தரிசனம் ஒன்று போதும், வேறு எனக்கு எதுவும் வேண்டாம். உந்தன் தரிசனம் ஒன்று போதும், வேறு எனக்கு எதுவும் வேண்டாம். பிரியமானவர்களே, கடவுளுடைய தரிசனம் ஒன்று போதும் நம்முடைய வாழ்க்கை அற்புதமானதாக, அழகாக மாறிவிடும். நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? அன்பு ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வம் என்பது உங்க கூட இருக்கிறது மட்டும்தான். சேர்த்து வைக்கிற பொன்னும் பொருளும் சொத்துகளும் அழிந்து போகும். நான் நம்பி இருக்கிற மக்கள் எல்லோரும் என்னை ஏமாற்றி விடுவார்கள். நான் எதை பலம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேனோ, எதை ஆற்றல் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேனோ, அது ஒரு நாள் என்னிடம் இல்லாமல் போய்விடும். ஆனால் எப்பொழுதுமே எனக்கான இடம் என்பது என் ஆண்டவருடைய அருகாமைதான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் கடவுளுடைய அருகாமையில் இருக்க விரும்பினார்களோ, இருந்தார்களோ, அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, கண்ணீரினால் வருந்துகிற ஒவ்வொருவரையும் உமது பாதம் எடுத்து வருகிறோம். இதோ ஏராளமான கவலைகளோடு, பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய அற்புதமான அருகாமையில் அழைத்து வருகிறோம். ஆசீர்வதிங்க. எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வமாக, எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற அன்பராக, ஒவ்வொரு நாளும் உம்முடைய உடனிருப்பில் மகிழ்கிற அந்த வரத்தை எங்களுக்கு தந்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, இன்னுமாய் உம்முடைய அந்த அற்புதமான அருகாமையை விட்டு விலகாத அந்த இதயத்தை, ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டே இரும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பிக்கையோடு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.